இன்று உங்கள் தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொள்ளும் வேத வசனம் Today the given word from நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் Proverbs chapter 23. நீதிமொழிகள் 23 of Proverbs. 18வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. பலத்த கைகளை தட்டி இந்த முதலாம் வாரத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகளே, என்னுடைய மகனே, நிச்சயமாகவே முடிவை நான் தந்தருவேன். Surely he will give the end. உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது. Thine expectation shall not be cut off. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்கள், நிச்சயம் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் நிறைவேற்றுவார். Sure, he will fulfill your desires. உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். He will honor your faith. உங்கள் நம்பிக்கையை அவர் ஊர்ஜிதப்படுத்துவார். He will honor your faith. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to God. Hallelujah. 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 Praise God. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்றார். Surely there is an end. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது. Surely there is an end and thine expectation shall not be cut off. கடந்த வருடத்திலே நீ எதிர்பாராத, நீ வேதனைப்பட்ட வேதனைக்கு ஒரு முடிவை கொடுத்து இந்த ஆண்டிலே உன் விசுவாசத்தின் முடிவை அவர் நியமித்து முடிப்பார். The Lord put an end for all your previous sorrows and troubles and he will give a good future for you. உன்னுடைய விசுவாசம் அவருக்கு முன்பாக தெரியும். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொன்னான், Paul said to the church of தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at these verses. நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன் என்றான். I will not run without confidence. நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன் என்றான். I will not run without confidence. ஆகாயத்தை பார்த்து நான் சிலம்பம் செய்வதில்லை I என்றான். will not hit the heavens. என் அருமையான மகனே, மகளே, அநேகர் ஆகாயத்தை பார்த்து வீணாகவே சிலம்பம் செய்கிறார்கள். Many hit the heaven. பவுல் சொல்லுகிறான், Paul says, நான் நிச்சயத்தோடு தான் ஓடுகிறேன் என்கிறான். My race will not be vain. ஆனா கர்த்தர் இந்த முதலாம் வாரத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், In this first week the Lord says, நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிப்பேன். Surely I will bless you. நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன். Surely I will bless you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to God. நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். Surely I will bless you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. Very clearly the Bible says. ஆதியாகமம் 17:19 பாருங்கள். Genesis 17 verses 19. தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி The சொல்லுகிறார், Lord appeared himself to Abraham. ஆபிரகாம், உன் மனைவியாகிய சாராளுக்கு நிச்சயமாய் ஒரு குமாரன் பிறப்பான். Surely your wife Sarah will give birth a son. சாராளுக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை கொடுப்பேன். Surely I will give a son to your wife Sarah. அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய் என்றார். You should name Isaac. தேவன் பேசும் பொழுது When the Lord speaks, இங்கே மாம்சத்தை ஆபிரகாம் வெளிப்படுத்துகிறார். Abraham revealed his flesh. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நின்று மாம்சத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். Even today people expose their intellectualism. தேவன் தரிசனமாகி சொல்லுகிறார், உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், நிச்சயமாய் பிறப்பான் என்றார். Surely your wife Sarah will give birth a son. அந்த நேரத்திலே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே அவன் சொல்லல. He doesn't accept it. ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தவறான ஒரு ஆன்சர் வைக்கிறான். He give a wrong answer before God. என்ன ஆன்சர் வைக்கிறான்? What is that? ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. May Ismail shall live before thee, Lord. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. என் அருமையான மகனே, மகளே, Son and daughter, ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். one thing understand. தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். Lord spoke to Abraham. அங்கே மாம்சம் வெளிப்படுகிறது. Flesh revealed here. என்ன வெளிப்படுகிறது? What is that? இதே தான் எத்தனையோ வருஷமா சொல்லிட்டாரு. Oh, many years Lord எனக்கு says நடக்கல. that nothing happened. ஆனால் அவனுடைய மனசுல பாருங்க, நான் கொஞ்சம் பலசாலியா இருந்தனால he was a strong person. என் பொண்டாட்டி வந்து ஆகாரை எனக்கு மனைவியா கொடுத்தனால புள்ள பிறந்துச்சு, இதுதான் என் சுதந்திரம்னு முடிவு பண்ணிட்டான். My wife forward Hagar and gave birth. That is my inheritance. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். Many are living like என் that. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயித்து விட்டால் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். No one can disturb the plan of God in your life. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. Surely there is an end. உன்னுடைய நம்பிக்கை வீண் ஆகவே ஆகாது. Your hope will not be vain. உன் விசுவாசம் ஒளிந்து போகாது. Your faith will not be vain. உன்னுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தாமல் விட மாட்டார். He will strengthen you. என் அருமையான மகனே, மகளே, பாருங்கள், ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே when the Lord spoke to him, அவன் செய்த முதல் தவறு, the first error, ஆண்டவரை நகைத்தான். he laughed again. நகைத்தான். He laughed again. ஒரே ஒரு காரியம் பாருங்கள், அந்த இடத்திலும் கூட அற்புதம் சாராள் நிமித்தம் உண்டானது. In that place also, for the namesake of Sarah, இந்த வேலைக்காரியோடு சேரும், அப்போது என் வீடு கட்டப்படும் என்று சொன்னாள்.
அவள் நிமித்தம் அவள் சொல்லுகிறாள், இவள் நிமித்தம் என் வீடு கட்டப்படும் என்று சொன்னாள். For her name's sake my house will be built. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the Bible. 17 சொல்லுகிறது, 17 verses 17 says, முதலாவது ஆபிரகாம் தேவனை நகைத்தான். First of all, Abraham laughed against God. இரண்டாவது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், Lord said to Abraham, ஆபிரகாம், Abraham, உன் மனைவியாகிய சாராளுக்கு நிச்சயமாய் ஒரு குமாரன் இருப்பான், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. Surely your wife Sarah will have a son and you should name இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லும் பொழுது when the Lord said this இவன் word, என்ன செய்கிறான்? what does he do? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்றான். Ishmael shall live before you. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், But one thing I tell you, யாருடைய வார்த்தையும் விசுவாசத்தை நம்புவதை நான் I விட்டுவிட்டவன். never believe anybody. என்னுடைய விசுவாசம் ஒன்றே ஒன்று, My faith is என் one. உபவாசம் ஒன்றே ஒன்று. My fasting is only one. நிச்சயமாக உங்களை கர்த்தர் நடத்துவார், விசுவாசிக்கிறேன். Surely the Lord will lead you. நீ எவ்வளவு காலம் வேதனைப்பட்டியோ You may suffer a அந்த lot. வேதனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். Instead of suffering, he'll put an end. மனதார நான் சொல்லுகிறேன், I'm saying you. விசுவாசிக்கிற மூணு அலையா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to God. ஹalleluya. Praise the Lord. உன்னுடைய வாழ்க்கையிலே வசந்தத்தை காண்பாய். You will see prosperity in your life. தேசம் சஞ்சலத்தால் யுத்தத்தால் நிறைந்திருக்கும். Nation will get into உலகம் restlessness. முழுவதும் யுத்தத்தால் நிறைந்திருக்கும். Throughout the world enter into ஒன்றே battle. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Let me say என் one அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள் பாக்கியவான்கள். Blessed are they who hold Lord. கர்த்தர் விளம்புவதை மாத்திரமே சொல்லுகிறவன் நான். I'm a person revealing what the Lord வேதம் என்ன revealed to me. சொல்லுகிறது? The Bible says, நிச்சயமாக உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் surely என்றார். your wife Sarah will have a son. அதற்கு அவன் செவி கொடுக்கவே இல்லை. He doesn't bother. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்றார். Ishmael shall live before thee. தேவன் வல்லமையுடையவர் அல்லவா? But God is mighty God. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஒரே அதிகாரம் தான். Same chapter. 18ஆம் அதிகாரத்திற்கு திரும்ப வருகிறார். Again come to 18th ஆபிரகாமோடு chapter. பேசுகிறார். Spoke to Abraham. ஆபிரகாமோடு போஜனம் பண்ணுகிறார். Dined with Abraham. அவர் புறப்படும் நேரம் வந்தது. The time came to leave. ஆண்டவர் சொன்னார், Lord said, ஆபிரகாம், Abraham, நிச்சயமாகவே ஒரு உற்பவ கால திட்டத்தில் உம்மிடத்தில் வருவேன். an appointed season I will come again. உன்னுடைய மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பார். Your wife Sarah have a son. அந்த நேரத்தில் இந்த அம்மா நகைக்குது, And she laughed against நான் the Lord. கிழவி, I am mature. என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவன், He is advanced in ஸ்திரீயுடைய age. வழிபாடு எனக்கு நின்று All விட்டது, the formalities are stopped. இன்பம் உண்டாகுமோ? How can joy பிரியமானவர்களே, இருக்கிறது இல்லாதவை இல்லாதவை இருக்கிறவாக்குறதே. He is a God to do anything. அவருக்கு அது லேசான காரியம். It is easy for கையை God. தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Praise be to God. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவாய் மாற்றுகிறவர். All things are possible. இவள் நகைத்தாள். She laughed against God. ஆண்டவர் சொன்னார், Lord said, நான் நிச்சயமாகவே உற்பவ கால திட்டத்தில் உம்மிடத்தில் வருவேன் என்றார். surely in appointed season I will come again. இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் Let me சொல்லுகிறேன், say the நீ prophecy. எதை காத்து காத்து சோர்ந்து போனியோ அது நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும். Unanswered blessings will be take place. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும். This prophecy will take place. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். 3 hallelujah to God. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நான் ஒரு காலம் சொல்வதில்லை. I never say. ஆதியாகமம் 18:10 வாசித்து பாருங்கள். Genesis 18 verses 10. தேவன் ஆபிரகாமோடும் சாரோடும் பேசின விதத்தை பாருங்கள். The way how the Lord approached to Abraham and Sarah. உன் மனைவியாகிய சாராள் எங்கே? Where is your wife அவள் Sarah? கூடாரத்தில் இருக்கிறாள். She's in the tent. ஆபிரகாம், Abraham, நான் உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் வருவேன் என்று சொன்னார். an appointed season I will come surely. அவள் கூடாரத்துக்குள்ளே பின்னாக நின்று நகைத்தாள். She laughed in the எத்தனை tent. பேர் நகைத்தால் இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், I'm saying உன் the prophecy. நிச்சயமாகவே உனக்கு முடிவை தட்டிடுவார். Surely the Lord will put an end for you. உன் நம்பிக்கை வீணாகாது. Your hope will not be vain. ஆமென் சொல்லுங்கள். மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. நான் தேவனுடைய சானாதிபதிகளில் ஒருவன் நான். I am one of the ambassadors of God. அவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதன் நான். Doing the commission of God. அவர் எனக்கு சொல்லுகிறதை சொல்லும் மனிதன் நான். Man saying what the Lord என் அன்பு revealed. மகனே மகளே, Son and daughter தேவன் Christ. என்பது விளையாட்டல்ல. God is not தேவன் ordinary. சொன்னார், ஆபிரகாம், Abraham, நிச்சயமாக வருவேன் என்றார். surely I will come அவர் again. நிச்சயம் என்று சொல்லும்போது நம்முடைய நடைமுறை தமிழே சத்தியம் என்ற அர்த்தமாம். Day to day life it's called swear. True. சத்தியமா வருவேன்டார். Truly I will come. சத்தியமா வருவேன். Truly I will come. நான் ஆசீர்வதிப்பேன். I will bless. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. ஆதியாகமம் 26:28 பாருங்கள். Genesis 26 verses 28. ஆதியாகமத்தின் புத்தகம் 50:24 பாருங்கள். 50 verses 24. யாத்ராகமத்தின் புத்தகம் 13:19 பாருங்கள். Exodus 13 verses யாத்ராகம் 19. 3:16 பாருங்கள். Exodus 3 verses உபாகமத்தின் 16. புத்தகம் 8:19 பாருங்கள். Deuteronomy 8 verses 19. உபாகம் 23:21 வாசித்து பாருங்கள். 23 verses 22. தேவன் எப்படிப்பட்டவர், எவைகளுக்கு அவர் நிச்சயித்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளலாம். You can
understand what are the things the Lord confirmed before தேவனுடைய us. நிச்சயம் என்பது வல்லமை நிறைந்தது. The confirmation of அவர் God is தம்முடைய மகிமை powerful. நிறைந்தவராய் He இருக்கிறார். is powerful God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இன்றைக்கு ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள். take a decision today. ஆண்டவரே, கடந்த காலங்களை நான் மறந்து விடுகிறேன். Forget all the previous. நான் நிச்சயமாக உம்மை விசுவாசிக்கிறேன். Surely I believe எனக்கு நீ you. வாக்கு பண்ணிருக்கிறீர். You gave a promise. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று Surely சொல்லி there is an end. நான் இன்று முதல் நிச்சயத்தோடு ஓடுவேன். Be sure I will run. நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன். ஆகாயத்தை பார்த்து சிலம்பம் செய்ய I will மாட்டேன். not heed the heavens. என்னுடைய நிச்சயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. My confidence is in the Lord. கையை தட்டி அப்பாக்கு ஒரு அலலைய சொல்லுங்கள். Praise be to God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் சிஸ்டர். Sister, this is a நிச்சயமாக promise. Surely உங்களை கர்த்தர் may ஆசீர்வதிப்பார். the Lord bless you. ஆமென் சொல்றங்க மூணு அலலைய சொல்லுங்களேன். Amen. வேதம் சொல்லுகிறது, The Bible says, எபிரேயர் 6:14 சொல்லுகிறது, Hebrews 6:14, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் surely என்றார். I will bless you. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், He who promised you is faithful. அவர் அப்படியே செய்து முடிப்பார் என்று சொல்லி he will do it. முழு நிச்சயத்தோடு விசுவாசத்தில் வல்லமையுடையவனாய் மாறின ஆபிரகாம். He was strong in faith. ரோமர் 4:21 கூறுகின்றன. 4:21. என் அன்பு மகனே மகளே, Son and daughter இந்த of பகுதிகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். this portion. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயத்தை கர்த்தர் The வைத்திருக்கிறார். Lord stored a confidence in our life. ஒரு மரத்தை குறித்து நிச்சயம் இருக்கிறது. Confident about a tree. யோபு 7 அதிகாரத்தில் சொன்னான், Job 7. அது வெட்டி போட்டால் திரும்ப தண்ணீர் வசனைப்பால் நான் தலைப்பேன் என்று கர்த்தரை பார்த்து Would கொண்டிருக்கிறது. have cut down again, it will shoot up through the smell of the water. என் அருமையான மகனே மகளே, Son and daughter of இன்றைக்கு Christ. ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். Take a decision today. ஆண்டவரே, Lord, நான் நிச்சயத்தோடு இருக்கிறேன். I have a confidence. என் பிள்ளையினுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். You will bless my children's future. என் பிள்ளைகளுக்கு நான் சிறப்பான விவாகத்தை I will செய்வேன். give good life to my என் children. பிள்ளைகளுக்கு நல்ல மனவாளன் I வருவான். will give a good life to my என்னுடைய children. வாழ்க்கையிலே கரடுமுரடான வாழ்க்கை செழிப்பாய் மாறும். My life will become flourish. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நிச்சயமாக முடிவுண்டு. Surely there is an end for you. நிச்சயமாக முடிவுண்டு. Surely there is an end. கைகளை தட்டி அப்பாக்கு ஆர்ப்பரிங்கள் பார்க்கலாம். Exalt the Lord. நிச்சயமாகவே. Surely. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? நம்புறீங்களா? Do you believe that? நிச்சயமாகவே முடிவுண்டு. Surely there is an இந்த end. இடத்தொட்டு போகும் பொழுது Before you leave this place, நீ வல்லமை உடையவனாய் போகணும். you are a mighty people. வல்லமை உள்ள மகளாய் You are a போகணும். man of mighty. வல்லமை நிறைந்த மகளாய் போகணும். You are a strengthened நானும் people. ஆபிரகாமின் குமாரத்தி என்று I am சொல்லி also daughter of என் Abraham. தகப்பன் விசுவாசத்தில் வல்லவரானால் முழு நிச்சயம் என்றால் எனக்கும் அந்த நிச்சயம் My இருக்கிறது. father mighty in faith means I have that same power. அந்த நிச்சயம் எனக்கும் I இருக்கிறது. have that same confidence. அந்த நிச்சயம் எனக்கும் I இருக்கிறது. have that same என் confidence. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் When I சொன்னார், prayed, the Lord declared, ஏன் கலங்குகிறாய்? why are you troubled? என் அன்பு மகனே மகளே, Son and daughter of இன்றைக்கு முழு இருதயத்தோடு சொல்லுகிறேன். Today with my open heart I say முழு that. இருதயத்தோடு With my whole heart. உபவாசத்தோடு நிற்கிறேன். With fasting. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், of Jesus உங்கள் Christ. நம்பிக்கை வீணாகாது. Your hope will not be vain. உங்கள் நம்பிக்கை வீணாகாது. Your hope will not be cut off. உங்கள் நம்பிக்கை வீணாகாது. Your hope will not be vain. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஹalleluya. Praise the Lord. நிச்சயமாய் சொல்லுவேன், Surely உன்னுடைய விசுவாசத்தினாலே through your faith, மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் சுகமடைவார்கள். that bed will be healed. உன்னுடைய விசுவாசத்தினாலே Through your faith, நீ எதை அடமானத்தில் விட்டாய் அதை மீட்டெடுப்பாய். you can regain your blessings. உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது. Your expectation shall not be cut கைகளை off. தட்டி அப்பாக்கு ஆர்ப்பரிங்கள் பார்க்கலாம். Exalt the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? how great our God is. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand. சிஸ்டர், Sister, கர்த்தரின் நாமத்துல சொல்றேன், கர்த்தர் நாமத்திலே சொல்றேன். நம்ம நம்பிக்கை தோற்று போகாது. Our expectations shall not be cut off. நிச்சயமாகவே Surely முடிவு there is an முடிவு there is an end. உண்டா இல்லையா? Yes. உண்டுன்னு சொல்றாங்க. மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Glory be to God. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. 2 சாமுவேலின் புத்தகம், 2 Samuel என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 5ஆம் அதிகாரம் chapter 5 18-19 வாசிக்க கேட்போமா? 18. பெலிஸ்தரோ வந்து ஆ, ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று அவைகளை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர்ட்ட போய் தாவீது விசாரிக்கிறான். David inquired unto God, ஆண்டவரே, Lord, நான் யுத்தம் பண்ணா ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனா shall I go up to the என்று சொல்லி Philistines? தெய்வத்திடத்தில் விசாரிக்கிறான். He inquired unto the Lord. வாசிக்கலாம். விசாரித்த போது ஆ, கர்த்தர் கர்த்தர் போ, போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கைகளை கொடுப்பேன். தட்டு. Praise God. ஆண்டவர் சொல்றாரு, God says, நான் போய் ஜெயிப்பனா ஆண்டவரன் விசாரித்தா shall I go up to the அதற்கு Philistines? கர்த்தர் சொல்லுகிறார், The Lord நீ answered, போ, நிச்சயமாக. you go up, I will surely. Hallelujah. Hallelujah. Big clap.
நீ போ, You go up. பயப்படாம போடா. Do not worry about it. நிச்சயமாக Surely. அவ்வளவுதான். That's all. தூக்கணாம் பட்டயத்தை Carry the அடி sword. முறி அடிச்சு வெட்டி தள்ளிட்டான். Destroy and wipe out. 2026ல உனக்கு மாத்திரம் ஜெயம் நிச்சயமாகவே. You will overpower. ஹalleluya. Hallelujah. நிச்சயமாகவே உன்னுடைய அப்பமும் தண்ணீர் உனக்கு கொடுக்கப்படும். Surely the Lord will bless your bread and water. நீ சாப்பிடுவே. You will அவன் satisfy. பட்டினி கிடப்பான். They will be நீ hard குளிப்பே. You will take அவன் rest. தண்ணீர் இல்லாம நாறுவான். They will be விசுவாசிக்கிற experienced மகளே சொல்லு. Hallelujah to the Lord. நீ கடற்கரைக்கு போவே. You'll go உனக்கு to- மட்டும் ஆசீர்வாதம் இருக்கும். Blessings will be there. நிச்சயமாகவே Surely முடிவு. there is an end. ஐயோ நான் பெரிய பெரிய கற்பனை பண்ணி Oh, I இருக்கிறேன். have great இது முடிச்சு imaginations. அதை செய்யணும், அதை முடிச்சு இதை செய்யணும். அப்படி இழுபறியே இல்ல. There is no struggles at all. விசுவாசிக்கிறியா? Do you believe that? நான் பைபிள்ல அடிச்சு சொல்லுவேன். I am swearing upon the Bible, sir. ஆண்டவர் சொன்னாரு, Lord said. நான் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு, Is great நீ joy. ஏன்டா வருத்தப்படுற? Why are you worried about it? வருத்தப்படாதே. Do not be worried. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்றார். Surely there is an end. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை தட்டி சிறுபலின் தேவனுக்கு Let us all அல்லேலூயா. praise the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் Prophet Isaiah. 33:16 வாசிக்க கேட்போமா? 33 verses 16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன் சிஸ்டர். Amen. ஒன்றை மனதில் வைத்துக் Keep கொள்ளுங்கள், it in mind. உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான் என்று சொன்னார். Those who see you will see God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Praise God. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah to the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நான் 100 மடங்கு I will be ஆசீர்வதிக்கப்படுவேன். blessed 100-fold. விசுவாசத்தின் அறிக்கை. Faithful அந்த confession. கை கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்காம இருந்தா என் மானக்கெடுன்பார். 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதுதான் ஃபெய்த். That is faith, sir. 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of இந்த God. வார்த்தைகளை சற்று கவனித்து Pay attention பாருங்கள். to this word. அவன் உயர்ந்த ஸ்தலங்களில் வாசம் He பண்ணுவான். shall dwell on a high places. கன்மலைகளின் அரண்கள் கன்மலைகளில் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாம். அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாம். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆ, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கைகளை தட்டியா பாக்கு. Praise be to God. நிச்சயமா கொடுப்பார். Water shall be நீ sure. என்ன வாஞ்சித்தியோ அதை உனக்கு Your தருவார். desire will be given. கரகோஷத்தை எழுப்பி பரிசுத்த ஆவியானவருக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah to God. ஹalleluya. Praise the Lord. நிச்சயமாய் தேவன் தருவார். Surely the Lord will provide. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. பிரியமானவர்களே, Beloved, தாவீது King David, தேவனுடைய நாமத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். anointed in the name of God. 1ஆம் தேதி சொன்னேன், And first day I said, இந்த உலகத்தில் 2 விதமான காரியம் நடக்க there போகிறது are என்றேன். 2 things will happen on this ஒன்று earth. தாவீதின் ஆவி, இன்னொன்று சவுலின் One ஆவி. the spirit of David, another the spirit of தாவீதையும் Saul. சாமுவேல் தான் அபிஷேகித்தார், சவுலையும் சாமுவேல் தான் Both அபிஷேகித்தார். were anointed by Samuel the சாமுவேலை prophet. விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகித்தார் தாவீதையும் சவுலையும். Through Samuel, the Lord anoint both people. ஆனால் சவுலை விட்டு தேவன் அந்த ஆவியை எடுத்துவிட்டு அவரால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது. But the Lord take back his spirit from Saul. அந்த And he ஆவியை sent some தாவீது தான் evil. ஓட்டுறான். David only cast out this. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆனால் தாவீதை விட்டு தேவன் தம்முடைய ஆவி எடுக்கவே இல்லை. But God did not take his spirit ஏன் from தெரியுமா? David. எவராலும் ஜெயிக்க முடியாத ஒரு ஜெயத்தை தாவீது எடுத்தான். David overpowered a great victory. 40 நாள் தோல்வியை கண்ட இஸ்ரவேலர்கள் 40 days they failed before 40வது நாள் Philistines. அவன் தலையை எடுத்துட்டான், பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் And the தலையை. 40th day, David cut off the head of Goliath. திடீரென்று ஒரு பெயர் வருகிறது, Suddenly name fame. பெயர் பலகை வருகிறது. Name fame. நம்முடைய ராஜாவாகிய சவுல் கொன்றது 1000, Saul killed 1000. தாவீது கொன்றது 10000 என்று David பெயர் killed பெற்றார்கள். 16,000. அவ்வளவுதான். That's all. இவன் ஏறிக்கிட்டான் மேல. He lifted up. ஆஹா, இவன் என் பேருக்கு அகைன்ஸ்டா வந்துட்டான். Oh, he's coming against my name. ஓட விட்டான் தாவீதை. And running, chasing தாவீதை out. ஓட விட்டான். Chasing out. நடந்தது என்ன தெரியுமா? What happened? அவன் வாயினாலே கர்த்தர் அறிக்கை செய்ய வைத்தார். Through his mouth, the Lord command to confess. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு Let us all clap. சந்தோஷமா கைகளை தட்டி Joyfully. ஹalleluya. Hallelujah. 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1 Samuel 24. 18 முதல் வாசிக்க, 19 முதல் வாசிக்க நாம் கேட்போமாக. 19. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? ஒருவனை அவன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக, இன்று நீர் எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் கை இருப்பாய். தட்டியா glory.
get the இயேசுவின் reward. நாமத்தினால In the சொல்றேன். name of Jesus. இதுவரை நீ கண்டிராத ஐஸ்வர்யத்தை காண்ப. You will see riches. நிரம்பி வழியும். Your blessings will be overflow. சவுல் படுத்து கிடக்கிறான். Saul was அவன் lying ஈட்டி down. எடுத்துட்டான். He took the அவன் spear, பட்டயத்தை எடுத்தான். took the sword, அவனை கொல்லல. not killed. அப்ப சொல்றான், And he said, இது என் குமாரனாகிய தாவீதின் சத்தம் அல்லவா? "This is the voice of my son David." என் அன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற இந்த சத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடையது. But this voice belonged to God. 19 வசனத்துக்கு ஒரு முத்தம் கொடுங்க. This is 19. வாசிக்க கேட்கலாம். Shall we hear? ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தாள், அவனை சுகமே போக விடுவானோ? அவனை சுகமே போக விடுவானோ? விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய். கைய தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Amen. முடிவு பண்ணிட்டான். He decided. டேய் என் குமாரனாகிய தாவீதே, David, நீ தாண்டா சரியான ராஜா, நிச்சயமான ராஜா. thou shall surely be king. அப்படினா சவுல் பொய்யான ராஜா. So Saul was not a true king. தேவனுடைய ஆவி பெற்றவர்கள் மட்டுமே நிச்சயமாய் He will get ஆசீர்வதிக்கப்படுவார்கள். the spirit of God, they will be blessed. அவன் சொன்னான், நிச்சயமாக நீ ராஜாவாய் Surely இருப்பாய். you will be king. இருப்பாய் என்றும் ஆ. இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். கைகளை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. என் ஆசீர்வாதம் My blessings எனக்கு நிச்சயமாய் surely கொடுக்கப்படும். has been given. என் நம்பிக்கை, My hope, என் நம்பிக்கை my hope வீணாகவே will not be விசுவாசிக்கிறவர்கள் எழுந்து நிற்பீர்களாக. faithfully stand. என் ஆண்டவர் நடத்துவார். My God will lead என் me. ஆண்டவர் My ஆசீர்வதிப்பார். God will bless என் me. தேவன் என்னை My மேன்மைப்படுத்துவார். God will lift up me. 2026 யாருக்கோ எனக்கு தெரியாது, உனக்கு நிச்சயம் உன் ஆசீர்வாதம் கிடைக்கும். 2026 you will climb your blessings. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? நம்புறீங்களா? Do you believe? நம்புறவங்க மூணு அல்லேலூயா சொல்லும். Say hallelujah. இது சாதாரணது அல்ல. It is not ordinary. எழுந்தவர்கள், வேதத்தை எடுத்தவர்கள், Take the scripture. ஏசாயா 55 அதிகாரம் Isaiah 55. 3வது வசனத்திற்கு ஒரு அன்பை செலுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாசித்து சொல்லுங்கள். Verses 3. உங்கள் செவியை சாய்த்து செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். இடத்தில் வாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். கேளுங்கள். அவன் சொல்லுங்களேன். Hear. சொல்ல நான் கேட்பாண்டவரே. I will hear, O Lord. ஒரு அல்லேலூயா. Hallelujah. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கையை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பைபிளை கீழே வச்சு 2 கரங்களை உயர்த்தி, தாவீதுக்கு அருளி நிச்சயமான கிருபையை அவர் உங்களுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார், உங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நிச்சயமாக தாவீதுக்கு அருளிய கிருபைகளை உனக்கு உடன்படிக்கையை He will ஏற்படுத்துவார். make an everlasting covenant with you. Even the நிச்சயமாகவே servants of David. ஏற்படுத்துவார். Surely. நிச்சயமான ஒரு கிருபைகளை Surely he கொடுப்பார். will give his grace. நிச்சயமாக உன்னை நடத்துவார். Surely he will lead you. You are mother prayer. Tired to be ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நாளிலே பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி Yes, ராஜா. glory to ஆண்டவரே, God. நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர் தேவன். ஆண்டவரே, இன்னைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று வாக்கு கொடுத்திருக்க ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே செய்வார் என்று நாங்கள் ஆண்டவரே உம்மை நம்பி வந்தோமோ ஆண்டவரே, அதற்கு தேவனாய் கர்த்தர் Yes, ஆண்டவரே my Lord. வாக்கு தத்தமாக என் தேவன் இன்றைக்கு ஆண்டவரே நிச்சயமாய் செய்வேன் என்று Yes. வாக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஆண்டவரே பெலிஸ்தரிடத்தில் ஆண்டவரே விசாரிக்கும் போது ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு சத்துரு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு விரோதமா இருக்க எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை ஆண்டவரே நீ ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அது எங்கள் சொந்த கண்கள் காண போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நிச்சயமாய் உம்முடைய அப்பவும் தண்ணீரும் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே வறுமையை காணாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் வல்லமையான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே, தண்ணீரையும் ஆண்டவரே அப்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே கொடுத்த வாக்குக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே தாவீதுக்கு அருளிய ஆண்டவரே கிருபையை தேவனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பேன் என்று சொல்லி தகப்பன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நிச்சயமாய் நடத்தி வருவீர் என்று ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் ஆண்டவரே ராஜ்யத்தை நிச்சயமாய் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் தாழ்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, அத்தனை பிள்ளைகளை
ஸ்தோத்திரம். உயர்ந்த ஸ்தலத்திலே தேவனாய் கர்த்தர் நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே எதிர்பார்க்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே நிச்சயமாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த வாக்கோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே சாட்சிகளை தேவன் திரளாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். கரங்களை Let உயர்த்தினவர்களே, us all lift up your hands. பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, Holy and good Father, நான் உம்முடைய ஊழியக்காரன். I am thy servant. நீர் எனக்கு சொன்னதை சொல்லியிருக்கிறேன். I will what you reveal unto இனி me. என் பிள்ளைகள் தரித்திரர்கள் அல்ல, My children will not be தலை poor. குனிய மாட்டார்கள். They will not bow நான் down. நம்புகிறேன் ஆண்டவரே, I believe, Lord. நிச்சயமாகவே Surely, என் சொந்த கண்களால் காண்பேன். with my open eyes I will எங்களை see. முறுமுறுத்தவர்கள், Those who என் ஜனத்தை murmured, முறுமுறுத்தவர்கள் those who murmured இனி against பொருளாக்கப்படுவார்கள். will not என் be ஜனங்களுக்கு நிச்சயமாகவே Surely, நீ உயர்த்தி lift up ஆசீர்வதித்து them and bless them. இவர்களை பெருக பண்ணுவீராக. and increase them. நானே Multiply. அதை பார்ப்பேன் ஆண்டவரே. Help me to see. மனதார என் மக்களை With my ஆசீர்வதிக்கிறேன். open heart I bless என் மக்களை ஆசீர்வதிப்பீர். Bless my people. வியாதி இல்லாமல், No sickness. மரணம் இல்லாமல், No death. நோய் இல்லாமல், No disease. பிரிவினை இல்லாமல், No divisions. வஞ்சகம் இல்லாமல், No sorrows. வஞ்சிக்கப்படாமல், No deceiving. தேவனே Lord. நீர் அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம். Thank you are going to bless us. என் மக்களை இரத்த கொட்டைகள் Place மறைத்துக் into கொள்ளும். blood, Lord. இயேசுவின் நாமத்தில் Save Jesus' உம்முடைய name. ஊழியக்காரனாகிய நான் Yes, Lord, I ஜெபிக்கிறேன். pray. நிச்சயம் நிறைவேற்றும். Surely fulfill. சத்துரு வெட்கப்படட்டும். Put shame. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. நிச்சயமாய் முடிவுண்டு. Surely there is an end. உன் நம்பிக்கை வீண் Your hope will not be cut போகாது, off. வீண் போகாது, Will not be cut வீண் off. போகாது, Will not be cut வீண் off. போகாது Will not be cut என்று off. சொன்ன நிச்சயத்தோடு கூட With that இயேசுவின் faith. நாமத்தில் ஜெபிக்கிறேன் In the name of Jesus, we நல்ல pray. பிதாவே. Good Father.